ஆமென். எந்த மொழியில போனாலும் யாரை ஆராதிக்கிறோம்? யாரை ஆராதிக்கிறோம்? ஜீவன் உள்ள தேவனே நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான வேலை நம்ம சிந்தனைகள் சிதறடிக்க கூடாது. ஆமென். கான்ஷியஸ் எந்த ஒரு காரியமானாலும் தேவ சமூகத்தை நம்ம பார்த்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தருவார். என்ன தருவாரு? நல்ல சிந்தனைகளை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய மைண்ட் சரியில்லை பார்த்து பீஸ்ல நம்ம மெடிக்கல் டேர்ம் மெடிக்கல் தைரியப்படி நாம் போறோம். நம்ம வாழ்க்கை சமாதானம் வேணும்னு சொன்னால் தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்துல ஜெபித்தால் போதும், கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க 9 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. God is good all the time. கர்த்தர் எல்லா நேரத்திலும் நல்லவராக இருந்தார். எல்லாரும் நின்று இந்த பழைய பாடல் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றும் பேச முடியாது. அவர் நெருக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே நம்மை நடத்தினார், வழி நடத்தி கர்த்தர் சொல்லுகிறார். God.
தேவ பிரசன்னம் தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தேவ சௌந்தரிய நிர்மலமாகி உம்மாவருடைய கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்துமாக. ஆராதிக்க பரிசுத்தாவியானவரே, நீங்கள் தேவனாய் கர்த்தர், நீங்கள் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், விடுதலையான காரியங்களை செய்கிறவர். அப்பாவை நோக்கி நாங்கள் உயர்த்தி ஆராதனை செலுத்தும்போது அப்பா தூரம் காலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்பா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மாத்திரம் கர்த்தர் இறங்கும் தேவனாய் கர்த்தர் நீங்கள் அப்பா நீரே தேவனாய் கர்த்தர் அப்பா நீரே இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா. 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 Thank you, Lord Jesus. We worship you. We glorify you. Thank you, Lord Jesus. Hallelujah. We exalt you. Surrender.
rebuild again. Hallelujah. இந்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க, நெஹெமியா rebuild the wall. நெஹெமியா மறுபடியும் கட்டினான் என்று பார்க்கிறோம். நெஹெமியா புத்தகத்துல இந்த வாரம் முழுவதுமாக நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்த ஜெபிச்சிட்டு இருந்தேன். இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, நெஹெமியா 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சில வசனங்கள் இது ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிற 2-3 சாப்டர்ஸ் எப்படியாக கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்து எப்படியாக அநேக எதிர்ப்புகள் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை சொன்னோம்னா எதிர்ப்புகள் எப்படி வரும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவேளை வாசிக்கலாம். நெஹெமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கும் போது நெஹெமியா chapter 1 verse 1 அசரியாவின் குமாரனாகிய நெகோமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயுதாமத்தின் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரில் ஒருவனாகிய அனனியாயும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். என்ன செய்றார்கள்? அந்த தேசத்தை என்ன அனுபவிக்கிறார்கள்? எந்த தேசத்துல? தேவனுடைய சமூகத்தை பார்க்கும் நிந்தைகள் தீமைகள் விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்கப்பா? ஊர்ல வந்தா எப்படி இருக்கிறப்பா வினோத? வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா? ஊர்ல மழை பெய்யுதா? விசாரிக்கிறாங்களா இல்லையா? இதுதான் ஜனங்க விசாரிக்கிற போது இப்ப தேசத்துல என்ன சொல்றான்? நிந்தையும் தீமையும் அந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. The saying that the wall of Jerusalem was broken down and its gates have been buried with fire. அவங்க சொல்றாங்க, 3வது வசனம் சொல்லப்படுது, இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லப்படுது. And they said unto me, the remnant that are left of the captivity there in the province are in great affliction and reproach. The wall of Jerusalem also is broken down. The wall of Jerusalem was broken down and the gates thereof are burned with fire. The gates was burned with the fire. தமிழ்ல என்ன சொல்லப்படுகிறது? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. எப்படி இருக்குதா? இங்க பாருங்க, அந்த பிக்சர் போடுறோம். இங்க பாக்குறோம், எருசலேமின் இது பாக்குறோம், the wall of Jerusalem. எது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் போட்டு சொல்றேன்னா பைபிள் ஸ்டடி தான் நல்ல சண்டே ஆராதனை அட்லீஸ்ட் காமிக்கலாம். இந்த இடத்தை பார்ப்பது, இந்த அலங்கங்களை பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த அலங்கங்கள் என்ன இருக்குதா? இடிக்கப்பட்டு இருக்கிறது. வாசல் அது இருக்கிற வீட்டுக்கு ஒரு டோர் இருக்கும். அந்த வாசப்படி என்ன இருக்குது? அக்கினியால சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. The burn with the fire. Hallelujah. தேவ சமூகத்தை பார்த்து தொடர்ந்து வாசிக்கும் 4வது வசனத்தையும், இந்த வார்த்தைகளை கேட்டபோது இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன கேட்டார்கள்? சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டானா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டானா? நான் கேட்கிறான். அந்த தேசத்துல இடிக்கப்பட்டதால் ஒரு காட்சி, எரிக்கப்பட்டதால் ஒரு காட்சி. அந்த வார்த்தை கேட்கும்போது நான் உட்கார்ந்து அழுது, முன்கூட்டியே அவனுக்கு சொல்றார். இந்த இடத்துல பார்ப்பது, அந்த வார்த்தை கேட்டபோது நெஹெமியா என்ன செய்றான்? நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து, சில நாட்களாய் துக்கித்து, உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் தேவனை நோக்கி பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. எப்படி இருக்காரா? பயங்கரமான ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. God is the God of justice. இல்லைங்களா? பாருங்க, சும்மா இருக்கலாம் பாருங்க. அந்த வார்த்தை கேட்டு எங்க நடந்து போட்டுமே, எங்கேயோ புயல் காற்று வீசிட்டு போட்டுமே, எங்கேயோ அர்த்தவைக்காத போட்டுமே, எங்கேயோ ஃப்ளட் வரதுக்கு வந்து போட்டுமே அப்படின்னு சொல்ல உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான், மன்றாடுகிறான். சில நாட்கள் தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கிறான். Hallelujah, my dear brothers and sisters. The prayer can change anything.
ஜெபமானது எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க உபவாசிக்கிறீங்களா? நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரமாய் அருள்வான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. உங்க ஜெபத்துல பெரிய ஒரு வல்லமை உண்டு. உங்க ஜெபத்துல எப்படிப்பட்ட காரியங்களால மக்கள் மாற்றுவாரு. உன் வீடு ஜெப வீடா இருக்கணும். இடிக்கப்பட்டிருக்கு பாஸ்டர், வீட்டுல எல்லாமே தலைக்கெல்லாம் மாறுக்குமே, நீ ஜெபி. ஆண்டவர் திரும்பியும் ஆண்டவர் மறுபடியும் கட்டுவாரு. அல்லேலூயா. ஒரு சிலர் பாஸ்டர் அவங்க விட்டு போயிட்டாங்க, பாஸ்டர் எங்க கணவர் விட்டு போயிட்டாங்க, நான் சொன்ன சோர்ந்து போகாத, நீ உபவாசம் ஜெபி, மீண்டுமாய் வருவாரு. அவர் சொன்னா 2 நாள் மீண்டுமாய் வீட்டுக்கு வந்தாரு. போயிட்டாரு. நான் கலங்கி நம்மளும் போயிடக்கூடாது. இருக்கிற இடத்தை உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நெகேமியா இதான் செய்தார். இடிக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு, அவன் சோர்ந்து போல கண்ணீரோடு உபவாசித்து கர்த்தரை சமூகத்தில் இருக்கிறான். அவன் சொல்றான், நீ பயங்கரமான தேவனாக. ஆமென். Hallelujah. God is a God of awesome. Our God is a God of miracles. Our God is a God of eternity. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய கூடுமானால், நிச்சயமாக உங்க வாழ்க்கையை அவர் செய்ய கூடுமானால், இப்பொழுது பெற்றுக்கொள்ள அற்புதமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு துடிப்பு உண்டாகிறது. He has a desire. அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்குது. அவளுக்கு நான் தான் சொன்னாடா, அவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க அப்படி இல்லை. அவளுக்கு அந்த பற்றுதல் உண்டாக வேண்டும், அந்த வாஞ்சை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. 100 கோடி ஜனங்களுக்கு எப்படிப்பா சுவிசேஷம் சொல்றது, 100 சபை எப்படி நான் கட்டுறதுக்கு யோசிக்கல. ஆண்டவர் நீ செய்கிறவர், நீ சொன்ன தரிசனத்தை நீ செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிறாரே, நான் 100 சபைகள் கட்டப்படணும். இங்கே இந்த தேசம் மட்டுமில்லை, உலகம் எங்கெல்லாம் கொண்டு போறோம் அந்த இடத்துல சபைகள் உருவாக்கப்படணும். இந்த சபையை கட்ட முடியல, எப்படி 100 சபைகள் கட்டணும் இல்ல, யோசித்து பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றது காத்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்ன பாஸ்டர், இந்த 10 வருஷம் 2020ஆம் ஆண்டு முதல் கொண்டு 2030ஆம் ஆண்டுல ஆண்டவர் நம்ம கையில இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எங்கே பிரகாசிப்போம், உருவாக்குவோம். அநேகர் வாழ்க்கையை உருவாக்குவோம். அநேக தேவ ராஜ்யத்தை சேர்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நெகேமியா பார்த்து புலம்புறா, உபவாசிக்கிறா, ஜெபிக்கிறா. He prayed in the presence of God. He cried. He fasted and prayed. God, பொழுது பார்க்கும்போது 6வது வருஷத்துக்குள்ளாய் நான் கடந்து உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை என்ன செய்றார்கள்? உமக்கு விரோதமாக செய்கிறதான பாவம் என்ன செய்றாங்க? கன்ஃபெஸிங். அடுத்த வாரம் என்ன ஆராதனை? திரு ஆராதனை. அதுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நெகேமியா என்ன சொல்றாரு? அடே, உனக்கு விரோதமா நாங்க பாவத்தை செய்தோம், உமக்கு விரோதமா நாங்க பேசி இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் இஸ்ரேல் என்றோம். அந்த ஜனங்கள் உள்ள ஜனங்கள் இருந்தது என்ன சொல்றாரு? ஆண்டவரு அடிமதனத்தை அவங்க நடத்துறாரு. பிடிச்சுக்கோங்கப்பா, நான் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நல்ல வாக்குத்தத்தம் தந்தேன். இந்த ஜனம் தெரிந்தல, சொல்லுங்க, ஜனம் தெரிந்தல. சபைக்கு வாங்கம்மா, ஆராதனைக்கு வாங்கம்மா, கல்யாணம்னா எல்லாம் டிப்டாப்பா ரெடி ஆகிட்டு போயிடுவாங்க. பர்த்டே டிப்டாப்பா ரெடி ஆகிப்பாங்க. சர்ச்சுனா பாவா காத்துனா கஷ்டம் இருக்கட்டும். அவன் வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பாட்டு மதுரை எப்படி வரும்? சும்மா வருமா? ஆண்டோடைய சுமத்தை தான் அது மதுரமா மாறும். இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அடரே நம்ம விரோதமா பாவத்தை செய்துட்டா பாப்பா, எனக்கு ஒரு கன்ஃபஸ், எனக்கு ஒரு அறிக்கை செய்து நாங்கள் பாவத்தை செய்திருக்கிறோம் பாப்பா, எங்களை மன்னிய. யாரோ செய்த பாவத்துக்கு நீங்க அறிக்கை செய்து பாவ தேவசமத்தை மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? ஆண்டவரே, இந்தியா தேசத்தை அறியாமல் எத்தனை பேர் பாவத்தை செய்துட்டு இருக்காங்க, மன்னியுமாப்பா. இந்த தேசத்தை அறியாமல் உலகத்துல பாவத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல பேசுறோம், அந்த அம்மா சொல்லுது, இவர் மாத்திரம் குடிக்கிறாரு, நானும் குடிக்கிறேன். யார் சொல்றது? மனைவி சொல்லுது. வெக்க இல்ல. இன்னொருத்த சொல்றான், நானும் குடிக்கிறேன், அவரும் அவங்களும் குடிக்கிறான், நானும் குடிக்கிறேன். குடும்பம் அது. எதுக்கு சொல்றனால், இன்னைக்கு தேவ பிரசனம், தேவ அரசாங்கம் அந்த வாழ்க்கையில அவன் குடும்பத்தை இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் வெறுமையா தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.
எது குறிச்சு நான் சொல்லுவேன், எது குறிச்சு நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுறதெல்லாம் தேவனுக்கு. தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது வசனம் சொல்லப்படுது, வாசிக்கலாம் பகுதியே. விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் விரோதமாய் செய்த பாவங்களும் அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. என்ன செய்யறாரா? செவியை கேட்கிறோம், கண்களும் திறந்து இருக்க வேண்டும். எதுக்கு? அடியானுடைய ஜெபம், இந்த வேலைக்காரனுடைய ஜெபம், இந்த ஊழியக்காரனுடைய ஜெபம். I pray God in the presence of God. Listen my prayer Lord. என்னுடைய சத்தங்களை கேளுமப்பா, என் விண்ணப்பங்களை கேளுமப்பா. கேக்குதா? கேட்காது. நீ கேட்காத இடத்துல போய், கேட்காத இடத்துல நீ போய் கேட்டினா சோழன் கால சங்கூதரமா தான் இருப்பான். சரி, எங்க பக்கத்துல எங்க தேவனை கத்த எல்லாவற்றையும் கேட்குவாங்க. Hallelujah. So in your prayers, instantly God will miracle in your life. உடனே அற்புதம் தொடர்ந்து வரும். பாருங்க, டாக்டர் சொன்னாங்க எல்லா ரிப்போர்ட் எடுத்துருவாப்பா, அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நான் சொன்ன எந்த ரிப்போர்ட் கேட்கல. ஏன்னா அது எந்த சாட்சியா யார் சாட்சி நம்புறீங்க? இது டாக்டர் கொடுக்குற சாட்சி. இதுப்பா உனக்கு பிசிசி எடுக்கணும், உனக்கு தெர்மல் ஸ்கேன் எடுக்கணும், உனக்கு கொரோனா வைரஸ் இது எடுக்கணும். அப்பா சொல்றாரு, ஒண்ணுமே வேணாப்பா, நீ ஜெபிச்சால் போதும், ஆர்டர் சொல்லுங்க. ஹalleluya. ஞாபகம் வரல, ஹாஸ்பிட்டல் கொரோனா வைரஸ் பயம், பக்கத்துல பயமே படாது. யார் கண்ணு வரும்? ரொம்ப பயம் இருப்பாரு, அவன் தான் வரும். இது ஒரு மாதிரி வைரஸ். நம்மள்ட்ட ஆன்டி வைரஸ் ஆண்டர் கொடுத்துருக்காரு. என்ன ஆன்டி வைரஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஜெபம். ஒரு சிஸ்டம்க்கு ஆன்டி வைரஸ் வந்துச்சுன்னா, இது வைரஸ் வந்துச்சுன்னா ஆன்டி வைரஸ் தேவைப்படுது. இப்போ வைரஸ் வந்துருக்கு, என்ன தெரியுமா ஆன்டி வைரஸ்? ஜெபம், முழங்காலுடைய ஜெபம். நீ சொல்றான் நெஹெமியா, என் சத்தங்கள் கேளுமாப்பா, என் விண்ணப்பத்தை கேளு, சமூகத்தை நான் ஜெபிக்கிறாங்க. அப்பா, இந்த ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் அறியாமல் போயிருக்கிறார்கள், இந்த கோபத்தின் நிமித்தம் அலங்கால் இடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பட்டம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. கேட்பாரா இல்லையா ஜெபங்க? சில பக்கம் மறுபடியும் நான் கட்டுவோம். வாழ்க்கையில இந்த வருஷத்தை எதெல்லாம் இறந்து போகிறத செய்யுது, நீங்களே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இந்த வருஷம் இறந்து போனோம், மறுபடியும் டபுள் போர்ஷன், அதிகமான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த வருஷம் முடிவுல மீண்டும் தர போகிறாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் வாழாதவங்கள அவங்க தலையாக்குறாங்க, ஆண்டவர் மேல ஆக்குறாங்க. இந்த வருஷம் சொல்லப்படுகிறது, என் சத்தங்களும் என் விண்ணப்பங்களும் என் கூக்குரலும் என் ஜெபங்களை கேளுமாப்பா. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன செய்திருக்கிறோம்? பாவம் செய்திருக்கிறோம். இதுதான் சொல்லுது. பாவம் எப்படி தெரியுமா? உன் தகப்பன் செய்தா உங்க பாவம் சுற்றிருக்கோம். சில குடும்பத்தின் எல்லா சாபங்களும், தாத்தா செய்தார்ல அந்த சாபம் உனக்கு யாரும் செய்திருக்கப்ப அவங்க சாபம் மாட்டுறது. புரியுதா? அவர் சொன்னாரு, பாஸ்டர் எங்க தாத்தா தூக்குப்பட்டு சொத்தாரு, அவங்க பையனும் தூக்குப்பட்டு சொத்தான், எங்க பிள்ளை தூக்குப்பட்டு சொத்தான். என்னது சாபம்? நான் சொன்னேன், அந்த சாபத்தை ஒடிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் கேட்டாரு, பாஸ்டர் புரிய என்ன சொல்வாரா? பாஸ்டர் என்ன நடக்குமா? நான் சொன்ன ஒண்ணுமே நடக்காது. ஆனால் சாபத்தை ஒடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒடிச்சார். ஹalleluya. தேவ சமூகம் காத்திருந்து நம்ம சொல்றான், என் ஆண்டவரின் தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் பாவத்தை செய்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya. தேவ சமூகம் காத்திருக்கிறது. இந்த வருஷத்தை பார்க்குது, நாம ஒன்று சேர்ந்து வாருங்கள், நாம் எல்லோருமாய் மறுபடியும் நாம் கட்டுவோம். சில மறுபடியும் கட்டுவோம். Let us rebuild the wall of Jerusalem. என்ன சொல்றாரு? Nehemiah, rebuild the wall. இது பெரிய ஒரு டாபிக். தேவ சமூகத்தை எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறவர். ஆமென். ஹalleluya. 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 எரிந்து போன எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உருவாக்குறவர், ரெஹோபோத் என்று வாக்களிக்கிறவர். எதிர்பார்ப்பு கதவுகள் எல்லாம் மூடின போதிலும் எதிர்பார்க்காத ரெஹோபோத்தை வாக்கு பண்ணினீரே. எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? சொல்லுங்க, ரெஹோபோத் மறுபடியும் கட்டுகிறவர், மறுபடியும் உருவாக்குறவர். Let us say Rehoboth, God want to rebuild the wall, rebuild your life. என்ன காரியத்துக்காக? எதுக்கு சொல்றேன்னா, எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதீங்க. இந்த உதவி வருமா, இந்த தேவை சந்திக்கப்படுமா, நீ
ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து ஒரு காசு வரும். Hallelujah. எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், எப்படி அட்மிஷன் பண்ண கவலையே படாத. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து ஆண்டவர் காசு அனுப்புவாரு. Hallelujah. அவர் அற்புதங்களை செய்கிறவர். இது சொல்றார் மறுபடியும் நீங்க சொல்றார், come let us rebuild the wall of Jerusalem. 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். என்ன செய்றாரு? இந்த மனுஷன் செய்வானா? ஆண்டவர் சொல்றாரு, God grant your favors. உனக்கு தயவும் கிருபையும் என் மேலே காண்பிக்கும்படி செய்யும். இந்த ஜனங்கள் முன்னிலை என்ன சொல்லிட்டீங்களா? என் விரோதமா ஆபீஸ்ல வேலை செய்யும்போது அநேகர் எதிர்ப்புவாங்க. என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்ப்புகள் வரும். உன் படிப்புகள் எடுக்கிறத எதிர்ப்புகள் வரும். ஆண்டவரே, உன்னை தயவு எனக்கு காண்பியாப்பா. இந்த சத்துருக்கள் மத்தியில எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவாப்பா. Grant me Lord the favor. மனுஷனுக்கு முன்பாக ஒரு தயவு காணும் பிரசனத்தை இந்த மனுஷனுக்கு முன்பதாக எனக்கு காண்பியும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் நாம் கொடுக்கும்போது 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். என்ன செய்றாரு? நகரத்தை ஃபுல்லா எத்தனை நாள்? 3 நாள் அந்த இடத்துல தங்கி இருந்து நகரம் முழுதுமா நான் சோதனை செய்து, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. என்ன செய்யல? ஆண்டவர் எனக்கு உணர்ந்ததான ஒரு காரியத்தை நான் சில ஒருத்தருக்கு நான் அறிவிக்கல. ஆனா கூட இருக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன சில சொல்லல. ஏன்னா பிசாசு இதுதான், எதுனா ஒரு காரியத்தை செய்யணும், அது தனியா நிற்கும். சில நேரத்தில் வீட்டாரே சொல்லுங்க, வீட்டார இது செய்யாத, அது செய்யாத, ஏன்னா அது சேர்ந்து நான் ஆசீர்வாதம் நீ பெற்றுக் கொள்வீங்க. சில நேரத்தில் அப்படிதான் உண்டாக்குறது. என்ன சொன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுமே அவன் சொல்லல. Never discussed with any others. 3 days. அவன் 3 நாள் சுத்தி வருகிறான். என்ன தான் நடந்துச்சு இந்த காரியத்துக்கு? 14ஆவது வசனத்துல வரும்போது, நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்தின் துருவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எஸ்ரேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டு எரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அந்த வாசல்களை பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாது இருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கும் நான் செய்ததும் தெரியல. நம்ம போறது காரியத்தை ஊரெல்லாம் சொல்லிட்டு போவோம், செய்து காரியத்தெல்லாம் ஊரெல்லாம் சொல்லுவோம். என்ன சொல்றான்? ஒருத்தருக்கும் தெரியாது. இவன் என்ன பார்க்க போறான்? சுற்றிலும் எப்படியா இருந்திருக்குது என்று பார்க்கிறான். சொல்றது, they replied, let us start rebuilding, so begin to the good work. தமிழ் என்ன சொல்லப்படுகிறது? அதுவரைக்கும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு நாம் என்ன செய்யக்கூடாதா? எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். என்ன செய்வோம்? வாருங்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். அதான் சொல்ல பக்கத்துல சோர்ந்து போயிருக்காங்க.
கர்த்தர் மீண்டுமாய் கட்டுகிறவர். ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Disappointed will come in your life. Disgrace will come in your life. சோர்வுகள் நெருக்கங்கள் வாழ்க்கை வந்திருக்கும். ஆனா மறுபடியும் கட்டுகிறவர் யாரு? இவன் செய்திருவான் பாஸ்டர். அவன் என்ன செய்வான்? செய்கிறவர்களா யாரு? அப்பாதான். Amen. Hallelujah. கூடி வாருங்கள். கூடி வாழ்ந்தல் நாம் மறுபடியும் கட்ட போகிறோம். Amen. நலகத்தை கட்ட போகிறோம். பாருங்க, கட்டுறது காட்சி பார்க்குறீங்களா? கட்டிட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு கட்டுறான்னு சொன்னா என்ன வரும் முதல்ல? சொல்லுங்க, என்ன வரும் முதல்ல? உங்களுக்கு ப்ரமோஷன் வருது, பக்கத்துல இருக்கிறது என்ன வரும்? பொறாம வரும். அது போல தான் என்ன வருவாங்க சின்னது? உங்களுக்கு ரொம்ப வாசிக்கலாம் தொடர்ந்து. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் இவன் சொல்றதெல்லாம் காரியத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லி சொல்லுகிறான்? ராஜாவிட்ட போய் சொல்றான். அந்த தேசத்தின் ராஜாட்ட. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கெசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார். என்ன செய்றாங்க? இவங்க நல்ல காரியத்தை செய்றாங்க. இதுக்கு விரோதமா யாரா இருக்கிறாங்க? சொல்லுங்க. சன்பலா, தொபியா, நீங்களா? அப்படிப்பட்ட ஆவியில நீங்க சுத்திட்டு இருக்கு. நம்மளுக்கு சுத்திடும். நம்ம எதனால சேர்ந்து என்ன செய்றாங்க? சொல்லுங்க. நம்மளுக்கு விரோதமா ஏற்படுதானே? படிங்க எல்லாம் சொல்ல. என்ன ஆவி? யார் பேசுறது விரோதமா? அது பேர் என்ன போட்டுருக்குது? சன்பல, சன்பல்லாத்தும் சன்பல, தொபியா, கெசேமும். இல்லைங்களா? விரோதமாய் பேசுறா, சிரிக்கிறாங்க. நீ என்னத்த செய்றீங்க ராஜாக்கு விரோதமா? இவன் சொல்றான் நல்ல ஒரு காரியத்தை தான் சொல்றான். இடிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் தெரியுத வாழ்க்கை, உன் வாழ்க்கை எப்படின்னா இருக்கட்டும். நீ சந்தோஷமா இருந்தா யாருக்கு என்ன செய்யாது? என்ன வாது பிடிக்காது. தம்பி புதுசா தம்பி கரெக்டா சொல்றேன். கரெக்டாப்பா. நல்ல ஒரு உயர்வு, நல்லா சூடு வீட்டெல்லாம் போட்டு நீ போன யாருக்கு முடியாது போறான். இதுதான் மனுஷனே. இங்க சொல்லப்படுகிறது, இந்த மனுஷர்கள் விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள். என்ன பார்த்தா நீ செய்கிறாங்க, இந்த மாதிரி உருவாக்குறாங்க. நீ கவிதா தினங்க நம்ம என்னதான் செய்யறாங்களோ சிரிச்சு போட பக்கத்துல என்னதான் செய்யறோமோ சிரிக்கணும், சிரிச்சுட்டா போட்டோம். சிரிச்சா நாம வைக்கப்பட்டு போறத என்னை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவன் தான் வைக்கப்பட்டு போவாங்க. செய்யறாங்க நான் பார்த்துறோம். இது வரைக்கும் பார்த்துட்டாரு. நான் ஒருபோது கீழே போல எனக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டேன். கர்த்தருக்கா வாழ வேண்டும், கர்த்தருக்கா உயர்ந்தோட வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த சபையிலும் சபையை ஸ்கூலாக அநேகருக்கு நான் போஷிக்கணும் அப்பா, அநேக கல்வியாக தரணும் அப்பா. பெரிய ஒரு தரிசனம் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்வோம். இந்த வருஷத்தை பார்க்கும்போது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கூடி வர பண்ணுவார். அவங்களை பார்த்து சொல்ல, அவங்களை பார்த்து சும்மா அவர் சொன்னாங்கன்ட்டு நம்ம கீழே தலைக்கீழ போட்டு வரல. அவனை சொல்றான் சம்பல் என்ன சொல்லுங்க, சன்பல, தொபியா, மூன்று பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க தேவனாய் கற்ற என்ன சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் பரலோகத்தில் இருக்க தேவனாய் கற்ற எங்களுக்கு காரியத்தை கூடி வர பண்ணுவார். என்ன செய்வாரு? இங்கிலீஷ் நல்லா சொல்லுது. And answer them and saying, the God of heaven will give us success. சொல்லுங்க, the God of heaven will give success. Hallelujah. சும்மா இருக்கலாமா, ஏதோ சொல்லிட்டாங்க, சரிப்பா என் கையில முடியாது, இது செய்ய முடியாது, புரியுத கரெக்ட், இது படிக்க முடியாது, இந்த காலேஜில் படிக்க முடியாது இல்ல, நீ பார்த்து சொன்னோம்
என் தேவனாய் கர்த்தர் என் வாழ்க்கை வெற்றி தருவார். ஆமென். ஹalleluya. இந்த பகுதி பாச தோட்டமான கூட்டம் அல்ல, வெற்றி சிறந்த கூட்டம். என்ன உன் தம்பி பேரு? திவாகர். ஆண்டவர் நான் பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு வெற்றி வரப்போகுது. ஹalleluya. வெற்றி பாதையிலே நடக்கும். எத்தனை பேருக்கு ஒரு வெற்றி வேணும்? I want success. எல்லாமே தலைகீழா மாறிச்சு பாஸ்டர். என் படிப்பு தலைகீழா மாறிச்சு. சொல்லுங்க, படிக்காதவனுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஆமென். எனக்கு அறிவே இல்லை பாஸ்டர், இவன் ரொம்ப முட்டாள் பாஸ்டர். யார்கிட்ட சொல்றாங்க? ஊழியக்காரர். நான் சபீர் பண்ணவன முட்டாளத்தை ஆண்ட தெரிந்து கொண்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுகிறான், இவன் போய் சொல்றான், அவன் எல்லாம் பரியாசம் செய்யறாங்க. திரும்பி அவன் சொல்லுகிறான், பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ண போகிறார். ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நீ எதுக்கு போனியோ, உன்னை பார்த்து பரியாசம் செய்கிறதுக்காக, எதெல்லாம் எதுக்கு போனியோ, உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம், எதெல்லாம் எதுக்கு போனியோ, உன் குடும்பத்தார் உன்னை தள்ளி வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காரியத்தை வாய்க்கப்பட போகிற இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக நன்மையாக யோசிக்க போகிற இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக உனக்குள்ள ஒரு சக்சஸ் வர போகிறது. இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக ஆண்டவர் வாழ்க்கையை வெற்றி பார்த்து நடத்த போகிறாங்க. உனக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றி, நெருக்கத்தை மாற்றி, தோல்வியை மாற்றி ஒரு வெற்றியான பாதையை நடத்த போகிறாரு. எந்த சூழ்ச்சிகளும், எந்த மற்றங்களும், எந்த தடைகளும், எந்த சோர்வுகளும், எந்த நெருக்கமான கட்டை மாற்றி இப்படி ஒரு விடுதலை பேசிக் கொண்டிருக்கும் போது, உன் வாழ்க்கை வெற்றிகள் பாதையை கடக்கும் போது, நடக்கும் போது, உன் வெற்றியின் பாதையை ஆண்டவரோடு இருந்து தூதரை கட்டளைகளோடு நடக்க வைக்குமாறு. ஹalleluya. 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 பரியாசம் செய்றாங்க, சிரிக்கிறாங்க. ஐயோ, நீ எப்படி செய்ய முடியும்? இந்த வசனத்தை பார்க்கும்போது அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் ஊழியக்காரராகிய நாங்கள் எழும்பி கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஹalleluya. என்ன இல்ல? பாக்கியம் இல்ல, பங்கும் ஒண்ணுமே இல்ல. பகலோக ஒண்ணுமே இல்ல. நீங்களா சிரிக்கிறீங்க, விரோதமா நீங்களா எனக்கு விரோதமா பேசுறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. போ ஆஸ்வாதத்தை எழுந்துட்டாங்க. எதனால எழுந்துட்டாங்க? வாயில பொறுப்படுவாங்க. நீங்க எழுத மாட்டேது ஆசீர்வாத ஜனங்களை எழுதுற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை வாழக்கம் தலையாக்குவேன், உன்னை சொன்னபடியே ஆண்டவர் செய்வாரு. நீ எதுல எழுதுற ஆசீர்வாதத்தை? வாயினாலே எழுதுறேன் இல்லைங்களா? இவர் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு போவ, நீ போயினா பிசாசு என்ன பண்ணுவான்? இவன் பெற்றுக்கொண்டானே, இவன் பெற்றுக்கொண்டா பெரிய ஆளாயிடுவானே, பிசாசு அவனை தூண்டி விடுவான். நீ பேசிட்ட, நீ பேசி பேசி வாசவத்தை அறிவிடுவ. புரியுது இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாசவத்தை எழுந்து விடக்கூடாது என்றால் நீங்கள் கற்று சுமத்த உண்மையாய் பரிசுத்தமா சாட்சியை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம கண் வந்து கண்ண ஃபயர் ஆயிடக்கூடாது. உன் நாவல் என்ன ஆயிடக்கூடாது? இருக்கிற வார்த்தை இல்லாத வார்த்தை அப்பதான் வரும். கோவம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏமே ஒரு போய் நான் பக்கத்துல நிக்கிற ஒரு பேசுறாரு பேசி முடிச்சிட்ட திரும்பி பாஸ்டர் சொல்றேன், இவங்க இங்கே தான் இருந்தீங்களா? நான் சொன்னேன், நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணியா அப்பதான் என்னதான் இருப்பேன். ஒண்ணுமே பேசு. ஏன் தெரியுமா? அவர் பேசுன வார்த்தை அவருக்கு சகிக்க முடியல. இது தெரியுமா சொல்றேன், வார்த்தை நீ சொல்லுற வார்த்தை நீ ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜனங்கள் பாருங்க, அவன் சொன்ன அவன் சிரிக்கிறான், பரியாசம் செய்யறாங்க. அது மூலியமாய் அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒண்ணுமே இல்ல, பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த பார்க்கும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க வேலை செய்யறாங்க. ராவ பகல வலிக்கிறாங்க, ராவ பகல வேலை செய்யறாங்க. எதுக்கு? மறுபடியும் இதெல்லாம் இறந்து போனாங்களோ மீண்டும் கட்ட முடியாது. ஒரு சொன்னாங்க பாஸ்டர், ஒரு 30,000 பேர் கூடி உட்கார்ந்து எடுத்த 52 நாள் சபையை நான் கட்டினோம். எப்படி கட்டினோம் பாஸ்டர்? ராவு பகலும் கட்டி இன்னைக்கு ஹைதராபாத் சதீஷ் சபையில பார்க்கும்போது 2 லட்சம் ஜனங்கள் விசுவாசி இருக்காங்க. எத்தனை லட்சம்? 2 லட்சம். இந்தியாவிலே பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சர்ச் இந்த ஹைதராபாத்ல, லார்ஜஸ்ட் சர்ச், பெரிய சபை என்றால் இன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு குறைஞ்சு இப்போ சொன்னாங்க 4 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. 52 நாள் அவங்க சபை கட்டினாங்க. இந்த சொல்லப்படுது, the raw problem அவங்களுக்கு day and night they work.
நம்ம என்ன சொல்றோம், ராத்திரி பகல ஒழிச்சு சம்பாதிச்சு ஒண்ணுமே இல்லாத. இவங்க யாரை கட்டுறாங்க? தேவனுடைய அலங்கத்தை கட்டுறாங்க. அல்லேலூயா. எரிக்கப்பட்டது சும்மா இருக்குல்ல, ஆண்டவர் எழுப்புறாரு. சபையில அநேக பிள்ளைகளை எழுப்ப போறாரு, அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்ப போறாரு. நீ தூங்குற நேரம் இல்ல, நீ சோர்ந்து போற நேரம் இல்ல, நீ விழித்திருக்கிற நேரம் இல்ல, நீ செபிக்கிற நேரமாய் கர்த்தர் மாற்றி போகிறார். Let us rebuild. சொல்லி அவங்களுடைய கிங்டம் தான் கட்டுறாங்க. நீ நான் சொல்றேன், என்னுடைய சபையை என்னுடைய ஸ்தாபனத்தை கட்டுறத அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுறது. Hallelujah. In my last breath, I never build my kingdom. I'm going to build God's kingdom. கடைசி மூச்சு வரைக்கும் மட்டும் என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்ட மாட்டேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அநேகர் ஊழியங்கள் செய்வேன், அநேக சபைகள் உருவாக்கம் என்றால் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். Let God rise and shine the face of God. சரி, எழுப்பி பிரகாசிப்போம். Hallelujah. நாளை பார்க்கும் தேவ சமூகத்துல நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் 14ஆம் வசனத்துக்குள்ளாய் நாம் வரும்போது 6 chapter 14 verse first நாம் முடிப்போம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசியையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ள கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஹalleluya. இந்த ஜனங்கள் யாரால எழுப்பினாங்க சொல்லுங்க. தொபியாவா, சன்பல்லாத்து வந்து சொல்றாங்க, தீர்க்கதரிசி எல்லாம் விரோதமா எழுப்புறாங்க. They against this man of God. இன்னைக்கு அப்படிதான் எழுதிட்டு இருக்கு. நண்பரா தொபியா அவங்க தான் சபையில வந்துட்டு ஒரு கூட இருக்க ஜனங்க ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிடுவாரு. ஆண்டவர் என்ன செய்வாரு? பிடுங்கி போட்டுருவாரு. இந்த ஜனங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் விரோதமா பேசினார்களோ என்ன சொல்றார்கள்? 52வது நாள் 52 days there was a building. 16th verse சொல்லப்படுது. 14ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், என் பகைஞர் எல்லாரும் கேட்ட போது, என் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்களுக்கு எங்கள் தேவனால் கைக்கூடி வந்தது என்று அறிவித்தார்கள். ஹalleluya. 52வது நாள்ல 52 days. எத்தனை நாள்ல முடிச்சாங்க? 52 நாள். சில 52 days. ஹalleluya. எல்லாம் விரோதமா பேசினாங்க, விரோதமா சொன்னாங்க, விரோதமா எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொன்னாரு? அவன் கைவிட்டு போல, வெட்கப்பட்டு போல. 52வது நாள் 52 days God completed the wall of Jerusalem. Hallelujah. 52வது நாளை இந்த அலங்கத்தை இடிக்கப்பட்டதான அலங்கம் வெடிக்கப்பட்டதான வாசப்படியை கர்த்தர் மீண்டுமாய் ரீபில்ட் பண்ணுங்க. முதலாம் சர்ச் எப்படி இருந்துச்சு? கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது கட்டிட்டு இருக்காங்க, ஜனங்களுக்கு உதவி செய்து இருக்காங்க. ஃபைனலி முழுதுமாய் தெரியுமா? The wall was completed. Rebuilding the wall of Nehemiah. Nehemiah வந்து இந்த அலங்கத்தை கட்டினான். Hallelujah. Hallelujah. பரியாசம் பண்ணாங்க, அநேக விரோதமா பேசினாங்க, ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தார். இதெல்லாம் எப்படி முடிந்ததுன்னு சொல்றான்? தேவனால் கைக்கூடி வந்தது என்று அறிவித்தார். தேவனாலே கை வந்தது. The help of our God. யாருனால் உதவி வந்துச்சு? இது தேவனால. பக்கத்து தேவனால. எது குறிச்சு கவலைப்படாதீங்க, எது குறிச்சு பயப்படாதீங்க. யாரெல்லாம் பாருங்க அவங்க வந்து பேசுவாங்க, சிரிப்பாங்க, பரியாசம், ஐயோ நீயா எப்படித்தான் போயிடுவேன், எப்படித்தான் முன்னேறிடுவேன், எப்படித்தான் சீட் கிடைச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் முன்கூட்டியே ஆண்டவர் வச்சு பராசம். எந்த காரியங்கள் கடியா இருக்கிறதோ
வாலிப தம்பி உனக்கு ஆர்டர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. புது வாசப்படி உனக்காக உருவாக்குவாரு. புது மதிலை ஆண்டவர் கட்டுவாரு. அல்லேலூயா. சேனைக்குள்ளார் பாய்மை மதிலை தாண்டுவேன் அப்பா, உமக்குள்ள நான் கட்டுவேன். சொல்லுங்க, மறுபடியும் கட்டுவேன். இந்த சபை எல்சட சபை எப்படி கட்டுவோமா, எப்படி கட்டுவார் பாஸ்டர்? அநேக பரியாசம் செய்வோம், அநேக ஊழியக்காரங்க பேசுறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து உதவி செய்யறாரு, ஆத்மா நடத்துவாரு. உங்க வாழ்க்கையில உங்க வேலையை மேல கர்த்தர் அநேக காரியத்தை செய்து கொள்ளுங்க. பரியாசம் செய்கிற மத்தியில கர்த்தர்களை கொம்புகளை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. Oh, it's possible. Everything is possible to God. எல்லாமே என் தேவனால் கூடும். ஆமென். சொல்லுங்க, யாரும் தேவனால் எல்லாமே கூடுமாப்பா. அல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் ஒன்றுதான், ஒரு தரிசனமுள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்தான், தரிசனமுள்ள வேலைக்காரனா இருந்தான். நெஹெமியா சூப்பரா எல்லாம் பரியாசம். ஐயோ நீ போப்பா கட்டுப்பா, நீ எப்படிதான் கட்டுவ, ராஜா விரோதமா எப்படிதான் செய்வ. ஆண்டவர் முன்கூட்டியே அவனை தீர்மானிச்சிட்டாரு, என் மகனை கொண்டு என் மகளை கொண்டு நான் மறுபடியும் கட்டுவேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், உன் சொந்தக்கார ரிஜெக்ட் பண்ணி, உன் கணவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், உன் பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை கொண்டுதான் மறுபடியும் நான் கட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலும் ஈர்த்தியும் புகழ்ச்சியும் அனுப்பிச்சுவேன். எங்க நீ வெட்கப்பட்டு கலந்து நீங்களும் நான் சிஸ்டர் கேட்குறீங்க, யாவது என் வாழ்க்கையில வெட்கமும், என் வாழ்க்கை சோர்வும், என் வாழ்க்கை நெருக்கங்களும், என் பாதையெல்லாம் முன்னாதான் மாறிட்டு இருக்கு. கர்த்தர் உனக்காக ரெட் கார்பெட் போடுவாரு. அல்லேலூயா. விசாரிக்கிறவர், அட தெரிந்து கொண்டவர், உன்னை அழைச்சவர், அப்பாவுடைய நாமத்தை தெரிந்து கொண்டவர், தேவனுடைய சமூகத்தை ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவனாய் கர்த்தர். கூப்பிட்டா, பாஸ்டர் நீங்க சின்ன இடத்துல வருவீங்களா? நான் நிச்சயமா வர்றேன். ஆண்டவர் பெரிய இடத்துக்கு கூப்பிட்டாலும் வருவேன். பாஸ்டர் நீங்க எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லு பாஸ்டர், 5 ஸ்டார் ஹோட்டலோட உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? தாழ்ந்திருக்கவோ தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தன்னை தானே தாழ்த்துகிற மனுஷன் உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கஞ்சி குடிக்கவும் தெரியணும், கோல்டன் ஸ்பூன்ல சாப்பிடவும் தெரியும். ஏன்னா நீ ராஜ்யத்துடைய பிள்ளைகள், உனக்குள்ள இருக்கிற ராஜ்யத்துடைய அரசாங்கம். அப்பா நீ ஒரு தோல்வி போடவில்லை, வெட்கப்பட்டு போடுவல்ல, நீ ஆன சோம்பேறி அல்ல, உன்னை தெரிந்து கொண்டவங்க. உன்னை எப்படி பார்ப்பாரு? ராஜாவுடைய பிள்ளைகள். சிங்கக்குட்டியை பாரு, அது சின்னதாஞ்சோட கஞ்சிட்டோ பெருசானோட அது ஸ்டைல் மாறுறா. சின்னதாக பூனை மாதிரி கட்டிட்டு பெருசாயிட்ட பாரு, சிங்கம் மாதிரி போகிறா. அது போலதான் நீங்கள் யாரு பிள்ளைகள்? யூதா ராஜா பிள்ளைகள். அல்லேலூயா. சொல்ற எதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு ஜனங்க யோசிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஐயோ செய்வன் இது எப்படிவா முடிச்சு, அவங்க எல்லாம் கட்டிட்டாங்களே, நீயும் நான் அவங்க விரோதமா பேசணுமே, அவங்க விரோதமா பரியாசம் செய்யணுமே, நம்ம தான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறோம். அவன் சந்தோஷமா கட்டுறான். 52 days 52 நாள்ல இந்த அலங்கத்தை கட்டினார்கள். இது எதனாலானது? தேவனாலானது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் இதெல்லாம் எழுத முடியும், மறுபடியும் கட்டுகிறது. ஒரு 7 நாள் பிரேயர்ல அவர் எப்படியும் அர்த்தம் அநேக சாட்சிகள் கொண்டு சொன்னாரா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராங்க. அடுத்த மாதம் 20 கடைசி வாரம் முதல் கொண்டு 40 நாள் உபவாசம் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் ஜெபிங்க. இருக்கிற நாட்டிலே கர்த்தர் இந்த வருஷத்தை முடிக்கும் போது கர்த்தர் நான் சொன்னேன், அப்பா நான் ஒரு பெரிய சாதனை செய்யணும். அப்பா நாங்கள் சோர்ந்து போகிற நாட்கள் அல்ல, எழுதி கட்டுகிற நாட்கள். ஆனா நெகமியாவோட இருக்க தேவன் கர்த்தர் எங்களோட இருக்கிறார். நெகமியா உன்னை போல என்ன போலத்தான் மனுஷன். ஆண்டவர் அவனோட இருப்பாரு. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னோட இருப்பாரு.